எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில நெகட்டிவ்ல போச்சு, அப்புறம் பாசிட்டிவ் வந்துச்சு, அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு விளையாண்டுட்டு இருந்ததுங்க. இப்போ நான் 3 மணிக்கு ரெக்கார்ட் பண்றப்போ ஒரு 110 பாயிண்ட் மேலே ஏறி இருந்திருக்கு. 23,758ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. 2024 பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8 to 9% தாங்க இருக்கும். இதுல இன்ஃபிளேஷன் வந்து ஒரு 5.5% அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் என்ன, அதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரியல் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருங்க. எஃப்ஐஐஸ் 2024 பொறுத்த வரைக்கும் நெட் செல்லர்ஸாக தாங்க இருக்கிறாங்க. தென் டிசம்பர் மாசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நெட் செல்லர்ஸாக தான் இருக்கிறாங்க. நேத்து இந்த வருஷத்தோட, அதாவது 2024 கடைசி நாள் அன்னைக்கும் நெட் செல்லர்ஸாக தாங்க எடுத்துருக்காங்க. 4,600 கோடிக்கு பக்கமா கேஷ் மார்க்கெட்ல இருந்து வித்து வெளில எடுத்திருக்காங்க. டிஐஐஸ் 4,500 கோடிக்கு பக்கமா வாங்கியிருக்கிறாங்க. எப்பொழுதும் நடந்ததுதான், கடைசி 3 மாசமா இப்படிதான் நடக்குது. கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 40 ரூபாய் ஏறி இருக்குங்க பெர் கிராம். 22 கேரட் கோல்டு 7,150. அடுத்து பிரெண்ட் க்ரூடு பெர் பேரல் $74.83 இருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கு. நம்ம 2 மாசமா ட்ரேஸ் பண்றோம். இன்னைக்கு 85.79 ரூபாயா இருக்குங்க ஒரு டாலர். இது வந்து தொடர்ந்து நம்மளுக்கு பல சிக்கல்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா. அடுத்து ஒரு சில செய்திகள்லாம் வந்திருக்குங்க, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்தியா சிமெண்ட்ஸ்ல அவங்க வந்து புது சிஇஓ அண்ட் சிஎஃப்ஓ அவங்க ஏற்கனவே அல்ட்ராடெக் 22% ஸ்டேக் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் வந்து ஒரு 33% வாங்கினாங்க. இப்போ அல்ட்ராடெக் சிமெண்டோட ஸ்டேக் இந்தியா சிமெண்ட்ல வந்து எவ்வளவு இருக்குன்னா ஒரு 55.49% இருக்குங்க. அதனால அவங்க புது சிஇஓ சிஎஃப்ஓ அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட இந்தியா சிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா பத்திரமா வச்சுக்கோங்க. நியூ சிஇஓ சுரேஷ் வசந்த் அப்படின்றவர், சிஎஃப்ஓ கிருஷ்ணகோபால் அப்படின்ற ஒரு 2 பேரை வந்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் அவங்களோட டெக்னாலஜி எல்லாம் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கம்பெனியை டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும். டெட் இருந்ததுங்க, அதெல்லாம் வந்து அவங்க இனிமேல் டீல் பண்ணிக்குவாங்க. அடுத்தது ஐடிசியில இருந்து ஐடிசி ஹோட்டல் டீமர்ஜ் ஆகுறதுக்கு எஃபெக்டிவ் டேட் இன்னைக்கு தான். ரெக்கார்ட் டேட் வந்து January 6, 2025. பட் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, அப்ரூவல் வந்து December 16, 2024 வந்துங்க. என்னைக்கு வந்து இந்த ஐடிசி ஹோட்டல்ஸை லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்ரூவல் வந்ததுலேருந்து 60 டேஸ்ல நாங்கள் லிஸ்ட் பண்ணுவோம், வித்தின் 60 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வித்தின் 60 டேஸ்னா நீங்கள் வந்து December 16, January 16, தென் February 15, 14. ஸோ February 14க்கு முன்னாடி அவங்க வந்து ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து தனியாக லிஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய கெஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் வந்து 113 170 ரூபாய்க்கு நடுவில் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கெஸ் பண்றாங்க. எப்படியும் நம்மளுக்கு இன்னொரு 1 வீக்ல டீட்டெயிலாக நமக்கு வந்துடும். அதை வந்து அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்க. அடுத்து முக்கியமான செய்தி ஏத்தர் ஐபிஓ லான்ச் பண்றதுக்கு அப்ரூவல் வந்துருச்சு. ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,100 கோடிக்கு ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. தென் ஆஃபர் ஃபார் சேல்ல ஒரு 2.2 கோடி ஷேர்ஸ் ப்ரொமோட்டர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் வந்து விற்கிறாங்க. சரிங்க, ஏத்தர் ஐபிஓ நம்ம எதுக்கு பேசணும்? ஹீரோ மோட்டர் கிராஃப்ட் நம்மளோட லிஸ்ட்ல இருக்கு. ஹீரோ மோட்டர் கிராஃப்ட் தான் வந்து மேஜாரிட்டி ஷேர் ஹோல்டரா இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 37.2% வச்சிருக்காங்க ஏத்தர் ஐபிஓல. நம்மளுக்கு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஏத்தர் ஐபிஓ வருது இல்லையா, அதுல ஓஎஃப்எஸ்ல ஹீரோ மோட்டர் கிராஃப்ட் பங்கு எடுக்கல. அவங்க தான் வந்து ரிமைன்ஸ் மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னைக்கு இருந்தாலும் ஏத்தர் வந்து ஹீரோவுக்கு தான் போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. மற்ற இன்வெஸ்டர்ஸ் டைகர் குளோபல், கிளாடியம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க எல்லாம் வந்து வித்து வெளில எடுக்கிறாங்க. இதுல என்ன, ஹீரோ மோட்டர் கிராஃப்ட் ஷேர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் ஏதாவது அப்ளை பண்றப்ப ஏதாவது சலுகைகள் கிடைச்சாலும் கிடைக்கலாம். அது நியூஸ் வந்து ஃபார்மலா வர்றப்ப நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோங்க. ஏத்தர் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபோர்த் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் பை வால்யூம். ஃபர்ஸ்ட் யார் இருக்கு அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக் இருக்கிறாங்க, அடுத்தது டிவிஎஸ் இருக்கிறாங்க, அடுத்து பஜாஜ் இருக்காங்க, 4th பிளேஸ்ல ஏத்தர் இருக்கிறாங்க. ஸோ ஏத்தர் வந்து எப்படியும் ஹீரோவோட மெர்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ், இன்னும் ஒரு 13% ஸ்டேக் இருந்ததுன்னா அவங்க வந்து 50%க்கு மேலே வந்துடும் அவங்களோட ஸ்டேக் ஹீரோவுக்கு. தென் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. டேக் ஓவர் பண்ணால் நம்மளுக்கும் நல்லது தான். தென் அடுத்த செய்தி, பஜாஜ் ஆட்டோவோட சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து வந்திருக்குதுங்க. நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியம். Q3யோட ஏர்னிங்ஸ் தான் வந்து மார்க்கெட்டை ஃபர்தரா டிரைவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம். சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலா 1% வந்து சேல்ஸ் குறைஞ்சிருக்குதுங்க இயர் ஆன் இயர். டொமஸ்டிக் சேல்ஸ் 15% குறைஞ்சிருக்குதுங்க. இது வந்து நல்ல செய்தியே கிடையாது. இயர் ஆன் இயர் 15% குறைஞ்சிருக்குது. எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கூடியிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 2 வீலர்ஸ்ல 15% இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல, 3 வீலர்ஸ்ல
50% கூடி இருக்குங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து கம்மியா இருக்கிறது ஒரு நல்ல சைன். சேல்ஸ் இல்ல, டிமாண்ட் வந்து இன்னும் புவரா இருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் லெவல்ல இருக்காது அப்படின்றது ஃபர்ஸ்ட் சேல்ஸ் நம்பர்ஸ் இதான் வந்திருக்கு. ஸோ இதை தொடர்ந்து ஹீரோ வரும், மற்ற டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்துடும். இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த சேல்ஸ் நம்பர்லாம் வந்தாலே ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு நம்ம மார்க்கெட் மூவ்மெண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு வாய்ப்பு எதுவும் கிடைக்குமா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாங்க. அதை தொடர்ந்து ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு, ஒரு சில ஸ்டாக்ஸ் பத்தி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் கன்சிடர் பண்ணல, இருந்தாலும் கேட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம பதில கொடுத்துருவோங்க. ஈஸி மை ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்கு. அந்த ஸ்டாக் வந்து ஒரு 14-15 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க, அதை வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம், பிஇ வந்து ஹையர் பிஇ சைட் போகவே மாட்டோம், ப்ரமோட்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பல தடவை சொல்லுவோம் இல்லையா. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு செப்டம்பர் மாசத்துல இந்த கம்பெனிக்கு சிஇஓவா இருந்தவர் வந்து பேரு நிஷாந்த்னு நினைக்கிறேங்க. நிஷாந்த் வந்து கொஞ்சம் ஸ்டேக் வந்து வித்தாரு. இப்போ மறுபடியும் 2 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் வித்திருக்கிறாரு. அவருடைய தம்பி ரிஹாந்த் அப்படின்றவர் மறுபடியும் வந்து அவங்களோட அண்ணன் இருந்து அடுத்த சிஇஓவா அவங்களோட தம்பின்னு நினைக்கிறேங்க, பிரதரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டேபிளா இல்லாம ஹையர் பிஇ வேல்யூஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் நம்ம வந்து எப்பொழுதுமே போகவே மாட்டோம். ப்ரொமோட்டர்ஸ் இந்த மாதிரி ஸ்டேக்ஸ், அவங்களோட ஸ்டேக்கை வந்து விற்கிறாங்க அப்படின்றத வந்து நமக்கு நல்ல சைனே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால அந்த சைடு நான் போக மாட்டேன். தென் கோல் இண்டியா, ஆயில் இண்டியா, ஓஎன்ஜிசி, கெயில், செயில், இந்த மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்கு, எனர்ஜி ஆயில் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பிஇ கம்மியா இருக்கு, ஏன் வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டோம், கவர்மெண்ட் ஸ்டாக் அப்படின்றதுனால நீங்க வந்து இதை ஒமிட் பண்றீங்களா, அவாய்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. பிஜி இன்விட்டும் கவர்மெண்ட் ஸ்டாக் தான், ரைட். அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த செக்டார்ஸ், அதாவது இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணி ஃபாசில் ஃபியூல்ஸ்ல பிஸ்னஸ் பண்றவங்க, ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனிஸ், இந்த சைட்லாம் வந்து நம்ம பல தடவை சொல்லிட்டோம், நம்ம போக மாட்டோம். ரினியூவபிள் செக்டார்ஸ், தென் இவி சைடு தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இதெல்லாம் நல்ல கம்பெனி தாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னைக்கும் நல்ல லெவல்ல தான் இருப்பாங்க. இனிமே நம்ம வாங்கி நம்ம வந்து இன்னொரு 25 இயர்ஸ் கழிச்சு இந்த ஆயில் பிஸ்னஸ், கோல்லாம் என்ன ஆகும் அப்படின்றது தெரியாதுங்க. கோல் இந்தியாவில் இருக்கலாங்க, ஆனா ரைசிங் அவேர்னஸ் அமாங் த பீப்புள் வந்து அவங்களுடைய கோலோட எக்ஸ்ப்ளோரேஷன் இல்லை ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்றது இதெல்லாம் வந்து குறையலாம். தென் யூசேஜ், தென் என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ், இது எல்லாமே முக்கியமான காரணம். நம்ம வந்து 20-25 இயர்ஸ் வச்சிருப்போம். அதனாலதான் நம்ம வந்து ரெனியூவபிள் சைடு உள்ள ஷேர்ஸா ஃபோக்கஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏத்தர் எனர்ஜி, தென் டாடா மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் அடுத்து நாளைக்கு அமர் ராஜா பத்தி நம்ம நாளைக்கு பேசுவோங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்குள்ள நம்ம போறதுக்கு முக்கியமான காரணம், இதெல்லாம் அவாய்ட் பண்றது அதாங்க காரணம், மற்றபடி எதுவுமே கிடையாது. பிஜி இன்விட்டை நம்ம ஸ்டில் வி ஆர் கன்சிடரிங், அதுவும் வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தானே. தென் சத்யா இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. அது ஸ்மால் கேப் கம்பெனி. நான் பார்த்தேன், வேல்யூவேஷன்ஸ் பார்த்தேன், பட் டெட் டு ஈக்விட்டி 0.3 இருக்கு. ஸ்மால் கேப் இண்டஸ்ட்ரி சைடு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்களால பீட்டர் லிஞ்ச் அவர்கள் சொன்னது போல காம்படிஷன், ஸோ க்ரோத் இருக்கும், அவங்களுக்கு காம்படிஷன் நிறைய இருக்குங்க, ஹையர் லெவல்ல இருப்பாங்க. அவங்களோட காம்படிஷன் வந்து ஈடு கொடுத்து அவங்களால ரன் பண்ண முடியுமான்னு தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் கேப்ஸ்க்கு கடன் தாங்க வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும். பிஇ வந்து கம்மியாக தான் இருக்குது, பட் நம்ம ஸ்மால் கேப் சைடு வந்து போறதே கிடையாதுங்க. நிறைய அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து அவங்களோட டஃப் கொடுத்து இவங்கெல்லாம் மேலே போகணும். அதெல்லாம் வந்து இன்றைய சூழல்ல ஒரு க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கிற சூழல்ல அவங்களுக்கு வந்து பெரிய ப்ரெஷரா இருக்குங்க. கடன் வேற இருக்குது. அதனாலதான் நம்ம அந்த சைடு அது பாட்டுக்கு மேல கீழே போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வாலட்டைலான மார்க்கெட்டா இருக்கும். ஏற்கனவே ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாம் ரொம்ப அதிகமான பிஇ லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்குது செபி. அந்த சைட்லாம் போவேனா, லார்ஜ் கேப்ல பார்த்தோமா, கன்சிடர் பண்ணி தூக்கி உள்ள தூக்கி போட்டோமா அப்படின்னு நம்ம பாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாங்க. அதனாலதான் இதை பத்தி எல்லாம் நம்ம பாக்குறதே கிடையாது. தென் டாடா மோட்டார்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நிறைய நம்ம வந்து டாடா மோட்டார்ஸ் பத்தி பேசியிருக்கிறோங்க. பிஇ இப்போதைக்கு 4 வீலர் செக்மெண்ட்ல இருக்கிற ஒரு கம்பெனியை வந்து கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னா இன்னைக்கும் டாடா மோட்டார்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். மற்ற எல்லாமே ஹுண்டாய், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஐஷர் மோட்டார்ஸ், மாருதி சுசுகி எல்லாமே ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்குங்க. அதையும் மீறி உங்களுக்கு 4 வீலர் செக்மெண்ட் வேணும் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். யூஎஸ் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம தனியா இன்னொரு 1 மந்த், அங்கேயும் வேல்யூவேஷன்ஸ் அங்கேயும் மார்க்கெட்ல ஹைல இருக்குங்க. நம்ம இன்னொரு 1 மந்த் கழிச்சு பொறுமையா அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். டொயோட்டா, தென் ஹோண்டா, இது ரெண்டையும் நீங்க யூஎஸ் மார்க்கெட், ஜப்பான் மார்க்கெட்ல நல்ல குறைஞ்ச விலையில நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மதர்ஸ் அண்ட் வயரிங் அப்படின்ற கம்பெனி பத்தி கேட்டிருக்கிறாங்க.
பி வந்து ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 40 கிட்ட இருக்கு. ஸோ அந்த சைடு போக மாட்டோம். ஸ்டார் ஹெல்த் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், முந்தைய பதிவுகளில் இருக்கு. பி வந்து ஒரு 31 32 இருக்கு. நம்ம 15-10க்கு வந்தா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிஸ்டிக் கம்பெனின்னு நினைக்கிறேங்க. அதுக்கு கடன் நம்ம லெவலை விட அதிகமாக தான் இருக்கு. நம்ம டெட் டு ஈக்விட்டி லெஸ் தென் 0.1 இருந்தால் மட்டும்தாங்க பார்ப்போம். இல்லாட்டி அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் நோ தான். அன்லெஸ் அதர்வைஸ் ப்ரொமோட்டர்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ரொமோட்டர்ஸ், ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ், நம்மளுக்கு அந்த ப்ரொமோட்டர்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா மட்டும்தாங்க நம்ம வந்து கடன் அப்படின்ற பகுதியை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோம். இல்லாட்டி நோ வே. பி வந்து 17 தான் இருந்தாலும் கிடையாது. ஜிபிடி ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிறுவனம் சொல்லியிருக்காங்க. பி 30, 1500 கோடி மார்க்கெட் கேப். ஸோ இந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதா அங்கிருந்து ஒன்று நம்ம வாங்குறதே 1-2ங்க. அதுல இந்த அடையாளம் தெரியாத நம்மளுக்கு தெரியாத கம்பெனியை வாங்கி நம்ம போய் மாட்டிக்கூடாது. ஒன்று வாங்கினாலும் நல்ல ஒர்த்தா. இப்போ ஹீரோவை கன்சிடர் பண்றோம் அப்படின்னா ஹீரோக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. நாளைக்கு ஹீரோ ஃபினான்ஸ் ஐபிஓ வந்துச்சுன்னா நம்மளுக்கு அதுல நம்ம கோட்டால நம்ம அப்ளை பண்றதுக்கு ப்ரொவிஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏத்தர் எனர்ஜி வருது, அவங்க தான் மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர் ஹீரோ, நம்மளுக்கு ஏதாவது அதுல சான்ஸ் கிடைக்கும். ஹீரோ 2 வீலர் செக்மெண்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியா இருக்கிறாங்க, ஏத்தரை வந்து வளர்ச்சி போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு கம்பெனி வாங்கணும் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு 5-6 கம்பெனி வந்து வேணுங்க. இப்போ ஐடிசி வாங்கிருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுல இருந்து ஹோட்டல் கிடைக்குது. அப்புறம் நாளை பின்ன ஐடிசி அக்ரோ தனியாக கிடைக்கும், ஐடிசி பேப்பர் போர்டு பேக்கேஜிங் தனியாக கிடைக்கும், ஐடிசி ஐடி கம்பெனி ஒன்று கிடக்கு. நம்மளுக்கு அதுல இருந்து நிறைய இருக்கணுங்க. சும்மா ஒன்றை வாங்கிட்டு அவன் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்போ டாடா மோட்டார்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல நம்மளுக்கு நிறைய உள்ளுக்குள்ள டாடா மோட்டார் ஃபினான்ஸ், டாடா எலக்ஸி, டாடா டெக்னாலஜிஸ் அது இதுன்னு எல்லாம் சிக்காய் கிடக்கு. அதுல ஜாகுவேர் வேற கிடக்கு, இவிஸ் வேற அதுக்குள்ளதான் கிடக்கு, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வேற கிடக்கு. இந்த மாதிரி கொத்து கொத்தா பார்த்து அள்ளணுங்க. இந்த ஒத்த ரெட்டெல்லாம் பார்த்து அள்ளுறது நம்மளுக்கு சரி வராது. ஒன்று வாங்கினாலும் சூப்பரா வாங்கிடணுங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு பேசணும்னு பார்த்தேன். மற்றபடி எதுவும் இல்லை. நாளைக்கு நம்ம இந்த நிஃப்டி 500ல இருக்கிற ஐடியில நம்மளுக்கு ஏதாவது தேருமா, தென் ஆட்டோ செக்டர்ல ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்றத பத்தி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.